ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா. இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 6 இன்றைக்கி மார்னிங் குயிக்காகவே எழுந்தாச்சு. ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. ஏன்னா நேற்று நைட் சுத்தமாக தூக்கம் இல்லை. இங்கே நல்ல மழை, அதோடு சேர்ந்து நல்ல காற்று, சொல்ல முடியாத அளவுக்கு காற்று இருந்தது. புயல் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் நைட்டெல்லாம் பவர் சுத்தமாக இல்லை. பவர் இல்லாதால் காற்றடிக்கிற சவுண்டு அப்படி ஹெவியாக வீட்டு உள்ளே கேட்டுகிட்டே இருந்தது. இடி வேறு நல்ல சவுண்டு. ஸோ சுத்தமாக தூக்கம் இல்லை. பவர் மார்னிங் ஒரு 3 o'clock வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி எழுந்து அழுதுட்டு இருந்தான். ஸோ அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே தூங்குறதுன்னு சொல்லி எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நேற்று நைட் நல்ல மழை காற்றோடு இருந்ததால் அந்த செடியெலாம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருந்தேன். செடி ஏதாவது டேமேஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் காலைல எழுந்ததுமே எடுத்துகிட்டு போய் வெளில வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வெளில போய் பார்த்தா நேற்று மழை பெஞ்சதுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட இல்லை. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ கிளைமேட் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நேற்று அடித்த காற்றுல ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் வச்சுருந்த ஸ்லிப்பர் எல்லாம் பறந்து போய் பக்கத்து வீட்டுக்கிட்ட கிடந்தது. ஒரு சில ஸ்லிப்பர் கீழே ஸ்டெப்ஸில் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வெயிட் செக் பண்ணி பார்த்துருந்தேன். இன்றைக்கி வெயிட் 63.8 இருந்தது. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 20 கிராம் எக்ஸ்ட்ரா தான் காட்டியிருந்தது. என்னன்னு தெரில. ஸோ ஒரு சில டைம் இப்படி தான் எக்ஸ்ட்ரா காட்டும், கம்மியாக காட்டும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை நானும் மைண்டில் எடுத்துக்கல. ஸோ நாளைக்கு வெயிட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ ரெகுலராக என்ன வெயிட் இருக்குன்னு மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் 30 days இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக 1 monthல எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் டோட்டலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? 30 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் கிளியராக சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த வெயிட் மிஷின் எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு. நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது 500 சம்திங் 500க்குள்ளே தான் வந்தது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் வெயிட் மிஷின் போட்டால் நிறைய வரும். ஸோ அதில் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி நிறைய பேர் ஃபாஸ்டிங் டைமில் தண்ணி குடிக்கலாமா, வார்ம் வாட்டர் குடிக்கலாமா, பிளாக் காஃபி குடிக்கலாமெல்லாம் கேட்டிருந்தீங்க. பிளாக் காஃபி குடிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்டிங் டைமில் எதையுமே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. சுத்தமாக எனர்ஜியாக இருக்காது. ஃபாஸ்டிங் டைமில் தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி அளவில்லாமல் குடிக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ தண்ணி நிறைய குடிங்க, ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அது அதேமாரி பிளாக் காஃபி குடிக்கலாம். பிளாக் காஃபினா காஃபி பவுட்ரு சுடு தண்ணியில் போட்டு குடிச்சிக்கோங்க. ஆனால் அதில் சுகர் சேர்க்க கூடாது. சுகர் மட்டும் சேர்த்துறாதீங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் டைமில் சுகர் சேர்க்கக்கூடாது. அப்போ ஃபாஸ்டிங் பிரேக் ஆகிடும். நீங்கள் வெயிட் லாஸில் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் சாப்பிட்ற டைமில் காஃபி குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, பிளாக் காஃபி குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சுகர் ரொம்ப கம்மியாக சேர்த்து குடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்ம இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதே வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரி வார்ம் வாட்டர் குடிக்கலாம், சுடு தண்ணி குடிக்கலாம். அதுமாரி வெந்தய தண்ணி, ஜீரக தண்ணி, ஸோ இதெல்லாம் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. இதெல்லாம் கலரிஸ் கொஞ்சம் இருக்குது. இது ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிடும். ஸோ அதனால் ஃபாஸ்டிங் டைமில் பிளாக் காஃபி குடிங்க. அது சுகர் போடாமல் குடிச்சிக்கோங்க தேவைப்படுறவங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஃபாஸ்டிங் டைமில் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட் சென்னா ஊற வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதில் இன்றைக்கி சென்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். அது கூட சப்பாத்தி. சென்னா வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சமாக சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இதெல்லாம் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக, எப்பவும் போல் கம்மியாக சேர்த்துட்டு, ஸோ அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. ஸோ அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்குற கேப்பில் இந்த பக்கம் குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. ஸோ கல்லை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அமுங்குற மாதிரி அந்த மாதிரி வெந்திருக்கணும். ஸோ அந்த வேக வச்ச சென்னா இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அந்த சென்னா இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஆட் பண்ணி தக்காளி, வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த கல்லையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கிறதால அந்த சென்னா மசாலா நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ அது ஆறுற கேப்பில் அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிருந்தேன். நல்லா அந்த ஃபாஸ்டிங் டைமில் தண்ணி மட்டும் குடிக்காமல் இருக்க மாட்டேன், தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். நான் சொன்ன மாதிரி பாட்டில் என் கையிலே தான் இருக்கும். அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பேன்.
எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் சீக்கிரம் எழுந்து சமைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஸோ அதனால் குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க, அருணும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக தான் அருண் எழுந்து ஆஃபீஸ் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 12:12 வந்து விண்டோ ஃபாஸ்டிங் விண்டோ வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதாவது நைட் 9 மணிக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் 9 மணிக்கு காலைல சாப்பிட்டுக்கலாம். இது வந்து 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, 12 மணி நேரம் சாப்பிட்றது. அந்த நைட் டைம் மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது, அடுத்த நாள் காலைல வந்து 9 மணிக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக இது வந்து ரொட்டீனில் இருக்கிற ஒரு விண்டோ தான். ஸோ அதுலேயும் வந்து சில பேர் மிட் நைட்டில் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் இந்த விண்டோ. ஸோ இதுலேயும் வெயிட் லாஸ் ஆகும். அவங்க வந்து ஃபீடிங் மதர். ஸோ அவங்க இந்த விண்டோ ஃபாலோ பண்ணுறதால டே டைமில் வந்து தூங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நைட்டில் அவங்களுக்கு தூக்கம் இல்லையா ஃபீட் பண்ணுறதால. ஸோ அதனால் டே டைமில் வந்து தூங்கலாமா இல்லை லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தூங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தூங்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, டே டைமில் தூங்கலாம். தூக்கம் ரொம்ப முக்கியம். நைட் டைம்லேயும் நல்லா தூங்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா அப்போ வந்து தூங்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டே டைமில் நல்லா தூங்கிக்கோங்க. இதனால் வந்து வெயிட் கெயின் ஆகலாம்னு நினைக்காதீங்க. வெயிட் கெயினே ஆகாது, வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு, டயட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா ஸோ வந்து தூங்கலாம். கண்டிப்பாக தூங்குங்க. நான் கூட தூங்கி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேனே. ஸோ நான்லாம் டே டைமில் வந்து நல்லா தூங்குவேன். ஸோ இப்போ வந்து சென்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் எப்பவும் போல் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து வெங்காயம், வரமிளகா சேர்த்துருந்தேன். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூட வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், இது 4மே சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தூளும் அதே 1 டீஸ்பூன், சீரகத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, இது ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருந்தேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்க சென்னாவும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து சென்னா மசாலா இன்னும் திக்காக க்ரீமியாக டேஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலில் நல்லா சூடான பாலில் ஒரு 4 முந்திரி ஊற வச்சுருந்தேன். ஸோ அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கீங்க அந்த சென்னா, ஸோ அதையுமே சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரியை வந்து பாலில் ஊற வச்சு சேர்க்கலைன்னா, முந்திரி தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பதில் முந்திரியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட வந்து அதே 1/4 கப் வந்து வேக வச்சு அந்த சென்னாவும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை வந்து இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா திக்காக க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து எண்ணெய் ஓரளவுக்கு தெளிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை மட்டும் சேர்த்து இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சென்னா மசாலா ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி இப்போ சாப்பிட முடியாது இல்லையா, ஸோ அதனால் சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிருந்தேன். ஸோ அருணுக்கு போட்டு கொடுத்தாச்சு. நான் வந்து 12 மணிக்கு தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். ஏன்னா நேற்று நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நைட்லாம் சுத்தமாக கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் டின்னர் செஞ்சு லேட்டாக தான் சாப்பிட்ருந்தேன். போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் லேட் ஆனதால் இன்றைக்கி 12 மணிக்கு தான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். ஸோ அருணுக்கு போட்டு கொடுத்தாச்சு. அவங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஏன்னா அதில் ஃபில்ட்ரு பண்ணும்போது லைட்டாக வந்து ஒழுங்காக ஃபில்ட்ரு ஆகலை. குடிக்கும்போது லைட்டாக தொண்டைக்கிட்ட கரகரன்னு இருக்கும், குடிக்க முடியாது. அதுமாரி உப்பு ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆனால் இன்றைக்கி உப்பு போடவே மறந்துட்டேன். ஸோ குடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால தான் அருணோட ரியாக்ஷன் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அருண் ஜூஸ் குடிச்சிட்டு போனதும் அதுக்கப்புறம் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதேமாரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களோட சப்பாத்தி ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி. ஸோ நான் சப்பாத்திக்கு வந்து எப்பயுமே ஆயில் சேர்க்க மாட்டேன். ஸோ அதில் சுடு தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண மாட்டேன். உப்பு கொஞ்சமாக போட்டுப்பேன். நார்மல் தண்ணியில் தான் வந்து மாவு ஊற்றி நல்லா பிணைவேன். மாவு வந்து நல்லா ஊறினா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். நான் இப்போ வந்து நைட்டுக்கு சப்பாத்தி போட போகிறேன்னா காலையிலேயும் சேர்த்தே மாவு பிணைஞ்சி வச்சுடுவேன். காலைல வந்து சப்பாத்தி செய்கிறேன்னா ஒரு மணி நேரமாச்சும் சப்பாத்தி மாவு வந்து ஊற வைப்பேன். ஸோ உடனே செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா 1 மணி நேரமாச்சும் ஊற வைங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா ஓரளவுக்கு ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஊறினா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஒரு சில டைம் வந்து அடுத்த நாள் முன்னாடி நாளே வந்து மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுருவேன். காலைல வந்து நான் சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன்னா ஸோ நைட்டே வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருவேன். ஸோ அது நல்லா ஊறி அடுத்த நாள் வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சப்பாத்தி சாஃப்டாக வரும். அப்படி வந்ததுன்னா கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அருணோட ஒரு செட் ட்ரெஸ் வந்து அயன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அயன் பண்ணி கொடுத்ததும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க.
ஸோ நைட்டில் ஒழுங்காக தூங்காதால பாப்பா இன்னும் எழலை, தூங்கிட்டு தான் இருந்தான். இல்லைன்னா இந்நேரம் எழுந்திருப்பா. அருண் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எழுந்துருவா கரெக்டாக. ஸோ பட் இன்றைக்கி எழலை, நல்லா தூங்கிட்டு இருந்தா. தம்பி மட்டும்தான் எழுந்திருந்தான். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே லன்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்து சன்னா மசாலாவே இருக்குது, பட் அதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு காம்போ ரெடி பண்ண போகிறேன். ஜீரா ரைஸ் வித் வந்து சன்னா மசாலா. ஸோ சூப்பராக இருக்கும் இதோட காம்போ. ஜீரா ரைஸ்க்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி சன்னா மசாலா, ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஜீரா ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸில் தான் வந்து ஜீரா ரைஸ் செஞ்சுருந்தேன். டேரெக்டாக குக்கர்லேயே நீங்கள் செய்யலாம் இந்த ஜீரா ரைஸ். பட் வந்து நான் இன்றைக்கி தனியாக வந்து பாஸ்மதி அரிசியை வடித்து எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தனியாக தாளிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக செய்கிறீங்கன்னா குக்கர்லேயே செஞ்சுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நான் 1 கிளாஸ் சேர்த்துருந்தேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருந்தேன். அப்புறம் உப்பு சேர்த்துருந்தேன். இது வந்து அரிசி கூட சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதில் மசாலா ஃப்ளேவர்லாம் இறங்கி. ஸோ அதனால தான் இதெல்லாம் சேர்த்துருந்தேன். இதெல்லாம் நல்லா கொதித்து வந்துடும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. அரிசியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை எடுத்துருங்க. இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் இருந்தால் வடிச்சிருங்க, இல்லைனா எப்பவும் போல் அரிசி வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்துருங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரியே வடிக்கிறீங்கன்னா இதில் வந்து அரிசியை வடித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், உதிரி உதிரியாக வரும். அரிசி வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணும், பட் வந்து நான் சேர்க்கலை. நம்ம தான் வெயிட் லாஸில் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஆயில் சேர்க்கலை. ஸோ அதனால் வந்து பச்சை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அது வடிகிற கேப்பில் என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் டைம் வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியாச்சு. எப்பவும் போல் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கூட கொஞ்சமாக கொய்யாக்காய், அப்புறம் ஒரு ஆரஞ்சு, அப்புறம் பாதாம், முந்திரி இதெல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்து ஜீரா ரைஸ் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்துட்டு ஜீரகம் நிறைய சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துருப்பேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வேணாம். நம்ம ஆல்ரெடி அரிசி வேக வைக்கும்போது அதில் சேர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து இப்போ சேர்க்க வேணாம். ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி வந்து வேக வைக்கும்போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் அந்த உப்பு கரெக்டாக இருந்தது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா இது 2மே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் வந்து புதினா வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்சுக்கு வந்து ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக வந்து ஜீரா ரைஸ், அது கூட வந்து சன்னா மசாலா அதிகமாக எடுத்திருந்தேன். அப்புறம் ஒரு பாயில்டு, கொஞ்சமாக வந்து குக்கும்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஃபாஸ்டிங் வந்து 12 மணிக்கு தானே பிரேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. எனக்கும் சேர்த்து ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்தேன் காலையிலேயே. ஸோ அதனால் லஞ்சுக்கு சேர்த்து அந்த சப்பாத்தி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டாச்சு, நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்லாம் எதுவும் சாப்பிடல, ஏன்னா இதுவுமே வயிறு நல்ல ஃபில்லாக இருந்தது. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக டின்னர் வந்தாச்சு. ஏதாவது ஃபஸ்ட்டாக மட்டும் தான் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் எடுத்துப்பேன், இல்லைனா ஒரு கிளாஸ் பால் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் எடுக்கல, டேரெக்டாக டின்னர் சாப்பிட வந்துட்டேன். ஸோ டின்னருக்கு வந்து எப்பவும் போல் சப்பாத்தி தான். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்ணுமா டயட்டில் இருந்தால், இல்லைனா ராகி, கம்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா தாராளமாக ராகி, கம்புலாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. எனக்கு வந்து டைம் இருக்கிறதில்ல, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்த்தா எனக்கு டைமே இருக்காது. பேபியை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதால எனக்கு சப்பாத்தி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. ஸோ அதனால தான் டின்னருக்கு எப்பயுமே சப்பாத்தி சாப்பிட்றேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ராகி, கம்பு, திணை எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். மில்லட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எது வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு டைம் இருக்கிறதில்ல, செய்யலான்னு தோணும், பட் டைமே சுத்தமாக கிடைக்காது. ஸோ அதனால தான் சப்பாத்தி ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மில்லட்டில் ஏதாவது ரெசிபிலாம் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு நான் உங்களுக்கு ரெசிபியாக போடுறேன் இதுக்கப்புறம் வர வீடியோவில். ஸோ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரிலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு தீர்ந்துருந்தது. நேற்று நைட் வந்து அருண் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து இன்றைக்கி எடுத்து அன்பேக் பண்ணியாச்சு, கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆளுக்கு 2 சப்பாத்தி போட்டிருந்தேன். கொஞ்சமாக ஜீரா ரைஸ் கூட இருந்தது. ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஜீரா ரைஸ் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்ருந்தோம்.
நான் சாப்பிட்ற இந்த ஃபுட் ரொட்டீன் எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் சாப்பிட்ணுன்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக கிடைக்குதோ அது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதுதான் சாப்பிட்ணுன்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. அதுமாரி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணுமானா கிடையாது. நீங்கள் ஜீரக வாட்டர் கூட குடிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃப்ரூட்டு நட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் நல்லாயிருக்கும். ஸ்கின்னு ஹேருக்குன்னு சொல்லி வெயிட் லாஸ்க்குன்னு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால தான் அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அது குடிக்கிறதும் குடிக்காததும் உங்கள் விருப்பம். உங்களுக்கு கிடைச்சா குடிங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த ஃபுட்டு கிடைக்கல நம்மளுக்கு, இது நம்மக்கிட்ட இல்லையே ஸோ அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பாப்பா பசிக்குதுன்னு சொன்னால் ஸோ அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி எப்போ போல் 2 சப்பாத்தி, சென்னா மசாலா, அதுக்கூட குக்கும்பர், ஆனியன், அப்புறம் லெமன், கேரட் ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தேன். லெமன் அப்புறம் ஆனியன்லாம் வச்சு சாப்பிடும்போது அந்த சென்னா மசாலாவோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஃபில்லிங்கான டின்னர். ஸோ சூப்பராக டின்னர் சாப்பிட்டாச்சு. இந்த சென்னா மசாலா வச்சு இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக எப்படியோ ஓட்டியாச்சு. வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ டயட்டில் இருக்கும்போது இந்த குக்கும்பர் மீன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கம்மியாக சாப்பிட போகிறீங்க, ரொம்ப பசி எடுக்கும். ஸோ அப்போ இந்த குக்கும்பர் எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. ஸோ அதனால் குக்கும்பர் எல்லா சாப்பாட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க, லஞ்ச் டின்னர்னு சொல்லி எல்லாத்துக்கும். ஸோ அப்போ வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நீர் சத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் கேஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டே 6 சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 7 பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் கேஸ், பாய் அண்ட் குட் நைட்.